மெயின்ஸ் படிக்கும் மாணவ அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நமக்கு ஒரு 90 டேஸ் இருக்குது. ஏன்னா 90 டேஸ் நல்லா பிளான் பண்ணி ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். முதல்ல நீங்கள் என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக பார்க்கும்போது சிலபஸ் கம்ப்ளீட்டாக படிச்சிடணும். ஏன்னா போனதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலபஸில் சின்ன வார்த்தை போன்சாய் அதை வச்சு ஒரு கொஷின் கேட்டாங்க. சிலபஸை விட்டு தாண்டி ஒரு கொஷின் கேட்க மாட்டாங்க. சிலபஸை ஃபுல்லாகவே நல்லா படித்து வச்சுக்கணும். கோத்ரூ பண்ணி வச்சு நல்லா மனப்பாடமே பண்ணி வச்சுக்கலாம். சிலபஸ் நல்லா படித்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நோட்ஸ் கலெக்ஷன், அதாவது மெட்டீரியல் கலெக்ஷன் கண்டிப்பாக ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துடணும். சிரமம் பார்க்காம மலமலம்னு எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான். ஏன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ்னால் ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதை வச்சு ஒரு 15 வார்த்தையை வச்சு எழுதுகிற மாதிரி நம்ம டக்குன்னு மனசு தோணணும். இப்போ சிலபஸ்ன்னு இருந்தாவே அதை வச்சு நம்ம என்ன எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி தோணும். ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் ஃபுல்லாக. சிலபஸ் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன பேப்பர் வந்து நமக்கு ஜிஎஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 3 பேப்பர் இருக்குது, 250 மார்க்கு. இதில் வந்து நோட்ஸ் கலெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் நீங்கள் சிரமப்படாமல் நீங்கள் எடுத்துடணும். அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து கையில் எடுத்துக்கிறீங்க. எடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக அதை சுருக்கணும். ரொம்ப சுருக்கி நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு A4 பேப்பர் இருக்குன்னு வச்சுருங்களேன். ஒரு இப்போ நமக்கு வந்து GS2 இருக்கட்டும், GS3, GS4 இப்போ ஒவ்வொன்றிலையுமே நமக்கு வந்து ஒரு 3 பேப்பர் வருதுன்னு வச்சுருங்களேன். ஒவ்வொன்றிலையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றுக்குமே அதிகபட்சம் ஒரு 15 A4 மட்டும் கையில் வச்சுக்கிடணும். அப்போ 15 A4 சொல்லும்போது இதான் நமக்கு A4ன்னு வச்சுருங்களேன். 15 A4 இதை நீங்கள் மடக்கிக்கிடணும். A4 பேப்பர் வாங்கி 15 தான் மேக்ஸிமம். சிலையெல்லாம் கம்மியாக முடிஞ்சிட்டு இதை கிழித்து 15 கிழிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 30 தாள் ஆயிரும். 30 தாள் ஆன பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நோட்ஸ் வந்து ரொம்ப சிம்பிளாக எடுக்கணும். ஏன்னா இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அப்பாயின்மெண்ட் வாங்கிடுவீங்க, டாப்பர் ஆகிடுவீங்க. அப்போ நமக்கு வந்து சிலபஸ் நல்லா கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக இது ஒரு சீட்னு வச்சுக்கிடுவோமா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி சிலபஸை ஃபுல்லாக படிச்சிடணும். ஃபுல்லாக நீங்கள் எது படிக்கிறீங்களோ சிலபஸ் நல்லா கோத்ரூ பண்ணிடணும். ஒரு 4-5 நாள் சிலபஸையும் நீங்கள் எழுதி பார்த்துட்டே இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சிப்பாய் கழகத்தை பற்றி ஒரு மாடர்ன் இந்தியன் எடுத்துனா சிப்பாய் கழகம் இருக்குது. அப்போ சிப்பாய் கழகம்னு பார்க்கும்போது நம்ம 1857 போட்டாவே நமக்கு தெரியும். ரொம்ப ஷார்ட் ஃபார்மாக இருக்கும். 1857 போட்டாவே நமக்கு தெரியணும். நம்ம நோட்ஸ் நமக்கு மட்டும் தான் புரியணும், வேறு யாருக்கும் புரியாத அளவுக்கு நம்ம மட்டும் எடுக்கணும். அப்போ நமக்கு பாயிண்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, காசஸ் அப்படின்னு போட்டோன்னா அதில் என்னென்ன காசஸ் இருக்குது, எக்கனாமிக் காசஸ் இருக்குது, சோசியல் காசஸ் இருக்குது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசு, இமிடியேட் காசஸ் இருக்குது. அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசஸ் இருக்குன்னா அதில் நமக்கு என்ன இருக்குது, துணைப்படை திட்டம், சப்சிடரி லைன்ஸ் இருக்குது, அடுத்தது டாக்டர் ஆஃப் லேப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சிம்பிள் ஃபார்மாக எடுக்கணும். அப்புறம் காசஸ் நீங்கள் எடுத்த பிறகு அதை எப்படி ஸ்ப்ரெட் ஆச்சு, அதுக்கும் அதேமாதிரி சிம்பிள் ஃபார்மாக மீரத்தில் என்ன நடந்துச்சு, டெல்லியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு போட்டு அடுத்தது சப்ரஸ் எப்படி யாரெல்லாம் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கடைசி பார்த்தீங்கன்னா விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் விபின்னு போட்டு 1858 போட்டு அதில் என்னென்ன பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு பக்கத்தில் நீங்கள் அதுக்கு முன்னாடி 2-3 நோட்ஸ் எடுத்துடணும். எடுத்து அதை சுருக்கி உங்களுக்கு புரிகிற மாதிரி, அதாவது உங்களுக்கு திரும்ப புரிகிற மாதிரி சிம்பிள் ஃபார்மாக எடுத்துட்டீங்கன்னு வச்சுருங்களேன். ஒரு 15 A4 தான் இருக்கும். இது மேக்ஸிமம் லிமிட் தான் நான் சொல்கிறேன். இதுதான் எல்லாத்துக்குமே இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். இது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, நார்மலாக இந்த ஒரு நோட்ஸை படிக்கிறதுக்கு வந்து அதிகபட்சம் போனீங்கன்னா திரும்ப எடுத்து படிக்கும்போது சைக்காலஜிக்கலாக பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய நோட்ஸை படிக்கிறத விட சைக்காலஜிக்கலாக பார்க்கும்போது சின்ன நோட்ஸாக இருக்கும்போது, இப்போ தாம்பரத்துலேருந்து சென்னை போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு எலக்ட்ரிக் ட்ரெயினில் உட்கார்ந்தா கூட நம்ம என்ன பண்ணுறாங்கன்னா டக்குன்னு இதை ரிவிஷன் விட்டுறலாம். இப்போ சைக்காலஜிக்கல் பற்றி ஸ்ட்ராங் ஆகிட்டே இருப்போம். இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாமுடைய முக்கியமான மந்திரம் என்ன கேட்டிங்கன்னா, நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, லிமிட்டட் ரிசோர்ஸ் மேக்ஸிமம் ரிவிஷன் தான். அப்போ லிமிட்டட் ரிசோர்ஸ் ஆகிட்டு திரும்ப படிச்சுட்டே இருக்கிறோம். சென்னையிலேருந்து இப்போ தாம்பரம் போகிறோன்னா கூட ½ அன் ஹவரில் இதை ரிவிஷன் பண்ணிடலாம். ஒரு பஸ்ஸில் போனால் கூட மலமலன்னு திரும்ப பார்க்கலாம். திரும்ப பார்க்கும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும். இப்போ இது இப்போ படிக்கிறதுக்கு 1 ஹவர் ஆகுதுன்னா 3 பேப்பரையும் சேர்த்து படிக்கிறதுக்கு 3 மணி நேரத்தில் படிக்கும்போது ஒரு நாள் டெஸ்ட் எடுத்துட்டு மறுநாள் ரிவிஷன் பண்ணிட்டு போகும்போது நமக்கு கான்ஃபிடென்ட் ரைஸ் ஆகும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிடணும், கண்டிப்பாக பண்ணணும். இப்போ முதல்ல நீங்கள் என்ன பண்ணால் சிலபஸை நல்லா படிச்சுட்டு இந்த 15 பக்கத்தையும் எம்டி பேப்பரை ஸ்டாப்லர் அடித்து நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த சிலபஸை நீங்கள் வந்து என்ன பண்ணால் அதை பிரித்து ஒவ்வொரு ஹெட்டிங்காக போட்டு எத்தனை பக்கம் வருதுன்னு சொல்லி எழுதி வச்சுக்கிடணும். அதுக்கப்புறம் உட்காந்து நல்லா படிக்கிறீங்க. படிச்சுட்டு இந்த பாயிண்ட் வந்து நம்ம எடுத்து எழுதிட்டாவே நம்ம கான்ஃபிடென்ட் லெவல் ரைஸ் ஆகும். இது பக்கா மெத்தடு. இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் நம்மளுக்கு முக்கியமானது. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, நார்மலாக 60% நமக்கு என்ன கேட்டிங்கன்னா கண்டென்ட்னா என்னென்னா, அந்த டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன இருக்குது, டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டின் என்ன இருக்கோ அதுக்காக நீங்கள் ஆன்சர் எழுதணும். இப்போ ஒரு கொஸ்டின் டிமாண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் ஆன்சர் எழுது கண்டிப்பாக இந்த கேப் இருக்கும்.
இதான் ஆன்சர்னு வச்சுக்கிடுங்க. இந்த கேப்பு தான் அந்த கேப். இந்த ஆன்சர் எழுதுனா அந்த டிமாண்ட் ஆஃப் த கொஷினுக்கு அப்படியே ஒட்டி வர்ற மாதிரி எழுதிடலாம். அப்போ இது வந்து ப்ராக்டிஸில் வந்துட்டே இருக்கும். அப்போ 60% கண்டென்ட்டு, 30% என்னென்னா ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரக்சர்னு பார்க்கும்போது இன்ட்ரடக்ஷன் இருக்குது, கன்க்ளூஷன் இருக்குது, மெயின் பார்ட்டை எத்தனை பார்ட் இருக்கோ உடைக்கிறோம், அப்புறம் சப்டாபிக்கை நிறைய உடைச்சி ஒவ்வொன்றுக்குமே 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட் எழுதணும். நான் ஒரு மாடல் காட்டுறேன் உங்களுக்கு. 10% என்னென்னா வேல்யூ ஆட் பண்ணுறீங்க. மேப் போடுறதோ, ப்ரெசன்டேஷனில் ஒரு சார்ட் போட்டு காட்டுறது, அது ஒரு ஃபேக்டை கொடுக்குறது, இதெல்லாம் வேல்யூ அடிஷனில் ஒரு 10% கொடுக்குறோம். இதுதான் இப்போ கண்டென்ட். டிமாண்ட் ஆஃப் த கொஷின் வந்து நீங்கள் இதில் கொண்டு வந்துடுறீங்க. ப்ராக்டிஸ் பண்ண இந்த ஸ்ட்ரக்சரேஷன் ஃபார்ம் ஆயிரும். அப்புறம் கடைசியில் நீங்கள் வந்து இந்த வேல்யூ எடிஷனுங்கிறது முக்கியம். இப்போ கரப்ஷனுங்கிறது முக்கியமானதாக இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பார்லிமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த யஸ்வந்த் வெர்மா மேலே ஒரு கரப்ஷன் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதை படித்து வச்சுக்கணும். டவுரி ஆக்ட் பாருங்கள், இப்போ நம்ம உத்தரப்பிரதேசில் ஒரு பொண்ணை எரிச்சே கொண்டுட்டாங்க. அப்போ அந்த பொண்ணுடைய மேட்டர் இது கொஞ்சம் தான் அந்த இதெல்லாம் எழுதி வச்சுக்கணும், வேல்யூ ஆர்டர் எழுதி வச்சுக்கணும். ஆனால் கண்டிப்பாக ப்ரெசென்ட் பண்ணிடணும். அப்போ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம பாஸ் பண்ணிடலாம். அப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியான்னு பார்க்கும்போது நம்ம வந்து ஸ்ட்ரக்சராக பார்க்கும்போது ஃபேக்ட் எல்லாத்தையுமே நம்ம படிச்சுக்கிறோம். கொஸ்டின் வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும், இது கேட்பான், இது கேட்க மாட்டான். அப்போ பழைய கொஸ்டின் நம்ம எழுதி பார்க்குறோம். ரெண்டாவது சோசியல் இஷ்யூ. இதில் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் நல்லா இன்புட் பண்ணிக்கணும். அதுபோல் நீங்கள் எல்லாத்தையுமே வேல்யூ எடிஷன் பண்ணும்போது என்னென்னா கரண்ட் அஃபேர்ஸை உள்ளே கொண்டு வந்துட்டே இருக்கணும். எத்திக்ஸு அதை உங்களை டீகோட் பண்ணி ஒரு போட்டுருதேன். அது வந்து இப்போ நமக்கு மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் 100 மார்க்கு வேல்யூ, நம்ம மார்க் கூட, சோசியல் இஷ்யூ 100, எத்திக்ஸ் வந்து 50. மார்க் கம்மியாக இருக்கும்போது கொஸ்டின் வந்து டைரக்ட் கொஸ்டின் வந்துடும். மார்க் அதிகமாகும் போது தான் டைனமிக் கொஸ்டினாக மாறும். இது நமக்கு பேப்பர் 1ன்னு வச்சுக்கிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாலிட்டியில் டைனமிக் கொஸ்டின் நிறைய வரும். அதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் கொஞ்சம் ஒரு 10 கேஸை படித்து வச்சுக்கணும், நல்லா படித்து வச்சுக்கணும். எங்கெல்லாம் கேஸை புட்டப் பண்ண முடியுமோ புட்டப் பண்ணிடணும். இப்போ பாலிட்டி உங்களுக்கு ஒரு 100 மார்க் எடுப்பாங்க. சயின்ஸ் சென்டருக்கு போன தடவை 75 மார்க் இருந்தது, இந்த தடவை 100 மார்க்காக இருக்குது. அப்போ அதுலேயுமே நல்லா நீங்கள் படிக்கணும். அது ஐஎஸ்ஆர்ஓ வச்சு படித்தா ஒரு கொஸ்டின் ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். அப்போ அதையுமே நம்ம ஒரு 5ஆக பிரித்து வச்சுருக்கோம். அக்ரிகல்ச்சர்லேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வருவாங்க. சயின்ஸ் சென்டரில் நமக்கு இந்த அப்ளைடு ஓரியன்ட், கெமிஸ்ட்ரியில் அப்ளைடு ஓரியன்ட், நம்ம +1 +2 பார்த்தீங்கன்னா அந்த அப்ளைடு ஓரியன்ட் கொஸ்டின் இருக்கும். அதை மட்டும் எடுத்து நம்ம படித்தோம், இல்லை ஒரு 100 மார்க். ஏன்னா இது வந்து உங்களுக்கு டைரக்ட் ஆன்சராக இருக்கும். ஆனால் இதுதான் வாஸ்ட் சிலபஸ்மாக இருக்கும், அதில் 100 மார்க். அப்புறம் தமிழ் சொசைட்டி பார்த்தீங்கன்னா போன தடவை 75 மார்க்கு 50 மார்க்கு குறைச்சதுனால நமக்கு டைரக்ட் கொஸ்டின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அடுத்து எக்கனாமிக்ஸ் இல்லை டேட்டா நல்லா கொடுக்குறீங்க, கரண்ட் அஃபேர்ஸ் எவ்வளோ கொடுக்க முடியுமோ கொடுங்க. இது 100 மார்க் நீங்கள் சாலில் எடுக்கிற மாதிரி எடுக்கணும். அப்புறம் ஜாகிரபி 75 மார்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு என்விரான்மெண்ட், இது ரெண்டும் ஒரே படமாக வச்சு நம்ம படிக்கணும். என்விரான்மெண்ட்லாம் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் தான் மெயினான பாயிண்ட். ஜாகிரபிக்கில் நம்ம வந்து டயக்ராம் போடுற மாதிரி நம்ம படித்து வச்சுக்கிடணும். அப்போ இதுதான் நமக்கு 3 பேப்பர். எதில் மார்க் ஸ்கோரிங் பண்ண முடியும், நம்ம எந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே நீங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஒவ்வொரு டெஸ்ட் எழுதும்போது அதுக்கு நோட்ஸ் எடுத்தால் போதும். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே செட்டிங்கில் எடுத்திங்கன்னா நம்ம எழுத முடியாது, உடனே எழுத ஆரம்பிக்கணும். அப்போ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக பிவிக்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்குது. இப்போ நமக்கு வந்து 4 கொஸ்டின் முடிஞ்சிருக்கு. இப்போ 4 கொஸ்டின் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் இந்த மாடலில் எக்ஸாம் நடந்திருக்கு. இப்போ நமக்கு வந்து மாடர்ன் இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொன்றையும் 10 கொஸ்டின் இருக்கும்போது 40 கொஸ்டின் இருக்கும். இப்போ சோசியல் இஷ்யூவில் 10 கொஸ்டின் வச்சிங்கன்னா நமக்கு எத்தனை கொஸ்டின் இருக்கும், அதுலேயும் 40 கொஸ்டின் இருக்கும். இப்போ எத்திக்ஸ் வந்து ஒரு தடவை தான் நடந்திருக்கு, அதில் நமக்கு வந்து 6 கொஸ்டின் இருக்குது. இந்த மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் உங்கள் கையில் கொடுத்துருவோம். நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா காலையில் ஒரு 2 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எழுதணும், நைட்டு ஒரு 2 கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எழுதணும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கும்போது அப்படின்னா சிம்பிளாக தான் இருக்கும், ஆனால் நம்மளால் எழுத முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்போ அதை நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிசியோட ஸ்மெல் அடிக்கும் உங்களுக்கு. இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது மாதிரி கம்ப்ளீட்டாக நான் பேப்பர் 1 மட்டும் எழுதியிருக்கேன், இது மாதிரி பேப்பர் 2, பேப்பர் 3 இதை கம்ப்ளீட்டாக டெய்லி எழுதிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த டைரக்ஷன்லேயே நீங்கள் உள்ளே போவீங்க. இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ டெய்லி 2 எழுதும்போது அந்த ஸ்மெல் அடிக்கும். நீங்கள் டிஎன்பிசி ஓரியன்டேஷனில் நீங்கள் போயிட்டு இருப்பீங்க. இப்போ யூபிசின்னு பார்த்தீங்கன்னா யூபிசி ஸ்மெல் அடிக்கும். அப்போ நம்ம டிஎன்பிசி தான் எழுதுறோம். அப்போ நம்ம டிஎன்பிசி கொஸ்டின் டெய்லி 2 எழுதிட்டே இருக்கும். நம்மளே யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா டெய்லி வரும் உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின் போட்டுகிட்டே இருக்கும். அந்த ஆன்சர் ஃபுல்லாக தரும், ஆனால் நீங்கள் உருவாக்கி நீங்கள் எழுதணும். அப்போ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு இது. அது போக பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா முதல் டெஸ்ட்டு நீங்கள் எழுத போகிறீங்க. முதல் டெஸ்ட்டு நம்ம இன்ஸ்டியூட்டில் என்ன பண்ணுறோம்னா 31ஆம் தேதி இப்போ ஓரியன்டேஷன் கிளாஸ் வச்சுருக்கோம். ஏன்னா எல்லா இடத்துலையுமே நடக்கும். இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா முதல் டெஸ்ட்டு உங்களுக்கு 5ஆம் தேதி இருக்கும். 5ஆம் தேதி டெஸ்ட் நடக்குது. நீங்கள் ஆன் த டே டெஸ்ட் எழுதிட்டே இருக்கணும். அதான் முக்கியமான பாயிண்ட். நீங்கள் நான் படிக்கலை வைக்கலை, நான் இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்டாக எழுதுன்னு நினச்சிங்கன்னா முடியாது. நீங்கள் என்ன பண்ணால் எழுதணும். அப்போ நமக்கு என்ன போடுவாங்கன்னா உங்களுக்கு 5+1 பிளான் பண்ணியிருக்காங்க. 5 டெஸ்ட்டு வந்து வச்சுட்டு ஒரு ஃபுல் டெஸ்ட்டு ஸ்பாட் டெஸ்ட் வச்சுருக்காங்க. ஃபுல் டெஸ்ட் வந்து ஸ்பாட் டெஸ்ட்டு, இது ப்ரிப்பேர் டெஸ்ட் வைக்காங்க. அப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மெட்டீரியல் கையில் கொடுத்துருவாங்க.
மெட்டீரியல் கையில் கொடுக்கும்போது நீங்கள் என்னென்னா ஒரு 4 நாள் உங்களுக்கு கேப் இருக்குன்னா ஒரு 2 நாள் உட்காந்து ஃபுல்லாகவே உட்காந்து படிக்கிறீங்க. திரும்ப ஒரு 10th ஸ்டூடெண்ட் எப்படி படிப்பான் அந்த 10th ஸ்டூடெண்ட் மாதிரி நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ அந்த மெட்டீரியல் எடுத்து எல்லாத்துக்குமே மெட்டீரியல் உங்களுக்கு கையில் கொடுத்துருவாங்க. புக்கும் கொடுத்துருவாங்க, கொஸ்டின் கையிலையும் கொடுத்துருவாங்க, எல்லாமே கொடுத்துருவாங்க. இது போக உங்களை வந்து பாடசாலையில் லிங்க் பண்ணி விடுவாங்க. இந்த பாடசாலையில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஈவினிங் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸ் இருக்கும். ஒரு ஐடியா கொடுக்குறது, எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், அந்த சப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் எடுத்திருப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிளாஸ் வந்து உங்களுக்கு வந்து பாடசாலையில் லிங்க் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்போ அந்த பாடசாலை இதில் வந்து ஆப்பில் உங்களுக்கு எல்லாமே கொஷின் டிஸ்கஷன் இருக்கும், எல்லாமே லிங்க் பண்ணிடுவாங்க. அந்த ஆப்பை வந்து கரெக்டாக பார்த்துக்கிடணும். இது போக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஸ்டூடெண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு வீட்டுக்கே கொஸ்டின் அனுப்பிடுவாங்க, புக் அனுப்பிடுவாங்க. மெட்டீரியல் சைடு நீங்கள் வந்து எதுவுமே பார்க்க வேண்டாம், எல்லாமே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன் த டேயில் ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறீங்க. இப்போ 2 நாள் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. 3ஆவது நாள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் எடுத்துருங்க. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா நோட்ஸ் எடுத்துருந்தீங்க. அதை 4ஆவது நாள் அதை எவ்வளோ சுருக்க முடியுமோ சுருக்கி சிம்பிள் ஃபார்மாக உங்களுக்கு மட்டும் புரியுற மாதிரி நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா நோட்ஸ் எடுத்துருந்தீங்க. திரும்ப உட்காந்து படிச்சுட்டே இருக்கிறீங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக 10th பையன் எப்படி படிப்பானோ அதுமாதிரி நீங்கள் உட்காந்து நாளைக்கு டெஸ்ட் எழுதுறீங்க, நீங்கள் நைட்டு உட்காந்து படிக்கிங்க, காலையில் உட்காந்து எழுதுறீங்க படிக்கிங்க. அப்படியே வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதணும். இப்போ நமக்கு 26 கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு 20 கொஸ்டின் எழுத சொல்கிறாங்கன்னா 26 கொஸ்டின் படிக்கணும். படிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நார்மலாக வீட்டில் வச்சு ஒரு வாட்டி எழுதி பார்த்துடணும். ஏன்னா நீங்கள் இங்கே வந்து எழுதும்போது என்ன ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு 4-5 கொஸ்டின் உங்களால் எழுத முடியலன்னு வச்சுருங்களேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் குறைஞ்சிரும். அதனால் வீட்டில் எழுதி பார்க்க முடியலையா இன்னொரு வாட்டி எழுதி பார்க்குறோம். எழுதி பார்த்துட்டு வந்தால் தான் அந்த கான்ஃபிடென்ட் லெவல் ரைஸ் ஆகும். இப்போ நமக்கு வந்து 3 hour டெஸ்ட்டு. இந்த 3 hour டெஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா 30 மினிட்ஸ் சொல்லிட்டு ஒரு 6 ஸ்லாட்டாக பிரிச்சுக்கிடணும். ஏன்னா கண்டிப்பாக வாட்ச் கட்டணும், ஒரு 6ஆக பிரித்து வச்சுக்கிடணும். ஒரு 30 மினிட்ஸில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 10 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்கன்னா 4 கொஸ்டின் எழுதியிருக்கணும். 15 மார்க் கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா 3 கொஸ்டின் எழுதியிருக்கணும். அப்போ அந்த 30 மினிட்ஸ்லேயே நீங்கள் அதை கவர் பண்ணுறீங்க. சப்போஸ் ஒரு கொஸ்டின் உங்களால் எழுத முடியலன்னா அதை வந்து ஓவர் கம் பண்ண பார்க்கணும். அடுத்த 30 மினிட்ஸில் அதே மாதிரி 10 மார்க் கொஸ்டின் 4 எழுதியிருக்கணும், 15 மார்க் கொஸ்டின் 3 எழுதியிருக்கணும். இப்போ இதுலேயும் ஓவர் கம் பண்ண முடியலன்னா அடுத்த 30 மினிட்ஸில் ஓவர் கம் பண்ணி பார்க்கணும். அப்படியே அந்த ஒரு 30 நிமிஷம் ஸ்லாட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். 30 மினிட்ஸ் ஸ்லாட்டை ஃபாலோ பண்ணும்போது ஒரு கொஸ்டினை விட்டால் கூட அடுத்த இதில் அதை பிடிக்க முயற்சி பண்ணணும், அடுத்த இதில் பிடிக்க முயற்சி பண்ணணும், கடைசியில் பிடிக்க முயற்சி பண்ணணும். சப்போஸ் கடைசியில் பிடிக்க முடியலன்னா கூட ஒரு கொஸ்டின் தான் நம்ம பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இது பார்த்தீங்கன்னா நீங்கள் மொத்தமாக எழுதி கடைசியில் நம்ம எத்தனை கொஸ்டின் விட்டுருக்கோன்னு சொன்னீங்கன்னா அது நீங்கள் பேலன்ஸ் பண்ண முடியாது. அப்போ முதல்லையே அந்த 30 மினிட்ஸ் ஸ்லாட் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் 10 மார்க் கொஸ்டினா 7 நிமிஷம் தான், 15 மார்க் கொஸ்டின்னா 10 நிமிஷம் சொல்லியிருப்போம். அதான் நம்ம இந்த மாதிரி 30 மினிட்ஸ் ஸ்லாட் ஃபாலோ பண்ணி வீட்டில் வச்சு எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு இங்கே வரும்போது நல்லா ஒரு நல்ல மூடோடு வரணும். வந்து எப்போ நமக்கு மைண்ட் இதாக இருக்கோ அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா பேப்பரை கம்ப்ளீட் பண்ணணும். பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுறது தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன். ஏன்னா பேப்பர் கம்ப்ளீட் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன். இந்த குரூப்பில் கூட ஒரு பொண்ணு வந்து 75 மார்க் கொஸ்டின் எழுதலை, ஆனால் இப்போ இந்த ஃபாரஸ்டர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் கண்டிஷன் கண்டென்ட் ரொம்ப முக்கியம். கண்டென்ட்டுங்கிறது என்னன்னா டிமாண்ட் ஆஃப் த கொஸ்டினுக்கு என்ன எழுதுறாங்க அதான் இம்பார்ட்டன்ட். 3வது நமக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ப்ரெசன்டேஷன். ஒரு 5 டெஸ்ட் வரைக்கும் நாங்கள் உங்களை கையை பிடிச்சி கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்களே எழுத ஆரம்பிச்சிருங்க. அந்த 5 டெஸ்ட்டு டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அந்த 5 டெஸ்ட்டை ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சிடணும். அது வரைக்கும் யார் என்ன ஐடியா சொன்னாலும் கேட்காதீங்க. கனிமுருகன் சார் எல்லா மெட்டீரியலுமே பக்கா ரெடி பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ் கொடுத்துருவாங்க, பர்சனல் மென்டர் போட்டுருவாங்க. அதை பற்றிலாம் நீங்கள் உரி பண்ண வேண்டாம். நமக்கு ஒரு டார்கெட் என்ன 3 மந்த்தில் நம்ம இந்த டெப்டி கலெக்டர் அதிக வேக்கண்ட். அப்போ இந்த 3 மாதம் நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா எவ்வளோ உங்களால் பொட்டன்ஷியல் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பொட்டன்ஷியல் நீங்கள் என்ன செய்றீங்க கொடுக்குறீங்க. அப்போ இவ்வளோதான் நமக்கு வந்து கண்டென்ட். உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பேப்பர் எழுதணும் அவ்வளோதான். ஒரு 5 டெஸ்ட் எழுதுற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் திரும்ப படிச்சுட்டு வந்து பேப்பர் கம்ப்ளீஷன் ஃபஸ்ட்டு டார்கெட், செகண்ட் டார்கெட் கண்டென்ட், 3வது ப்ரெசன்டேஷன். இது 5 டெஸ்ட்டு நம்ம கொண்டு வந்துடுறோம். கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா நார்மலாக இப்போ 5 டெஸ்ட்டு முடிஞ்சு 6வது டெஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்டிங்கன்னா ஸ்பாட் டெஸ்ட்டு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த 5 டெஸ்ட்டு எழுதியிருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த 5 டெஸ்ட்டை எடுத்து மட்டும் நல்லா படிக்கணும். 5 டெஸ்ட்டு மட்டும் எடுத்து நீங்கள் என்ன மிஸ்டேக்னா 3 ஹவர்ஸில் உட்காந்துருக்கீங்க, திருத்தி வாங்கியிருப்பீங்க, 1-to-1 மென்டர் சப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, எல்லாமே உங்களுக்குன்னு பர்சனல் நடந்த விஷயம். அப்போ அந்த 5 டெஸ்ட்டை நல்லா படிச்சுட்டு 6வது டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டில் கேட்காத எல்லாத்தையுமே சேர்த்து திரும்ப நம்ம சொன்னோம்ல அந்த 1:8 சைஸில் ஒரு 3 நோட்ஸ் எடுக்க சொன்னோம்ல, அந்த 3 நோட்ஸையும் எடுத்து இந்த 5 டெஸ்ட்டையும் படிச்சுட்டு 6வது டெஸ்ட்டு ஸ்பாட்டில் வந்து எழுதுறீங்க.
எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா 1 by 1 எழுதணும்னு பார்ப்பாங்க. முதல் டெஸ்ட் மாடர்ன் இந்தியா எழுதணும் பார்ப்பாங்க, 2வது சோசியலிஸ்ட் எழுதணும் பார்ப்பாங்க, 3வது எத்திக்ஸ் பார்ப்பாங்க. நீங்கள் உங்களுடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குது? எத்திக்ஸ் டைரக்ட் கொஸ்டின் இருக்குன்னா ஃபஸ்ட்டு எத்திக்ஸ் எடுத்து எழுதிடணும். அப்படி நீங்கள் வரிசையாக போனால் கூட பின்னாடி அப்படி மொத்தமாக விட்டுருவீங்க. அப்போ அந்த கொஸ்டின்லாம் நீங்கள் மாற்றி மாற்றி எழுதி நம்மளை பொறுத்தவரைக்கும் பேப்பர் கம்ப்ளீஷன் 26 கொஸ்டினுக்கு 20 கொஸ்டின் எழுதி ஆகணும்னு சொல்லிட்டு இதை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு 5 டெஸ்ட் வரைக்கும் யார்ட்டுமே ஐடியா கேட்க வேண்டாம், பேப்பர் கம்ப்ளீஷன் மட்டும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஐடியா பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள். அதில் இந்த தடவை கொஞ்சம் நல்லா செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம். கொஸ்டின் பேங்கும் செம்மையாக ரெடி பண்ணிருக்கோம். மெட்டீரியல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா பக்காவாக ரிலீஸ் பண்ணிட்டோம். எல்லா மெட்டீரியலுமே ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு 4 புக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் 100-2 வாரத்தில் எல்லா புக்குமே நம்ம கொடுத்துருவோம். மெட்டீரியல் சோர்ஸுக்கு வெளியே அலைய வேண்டாம், கரண்ட் அஃபேர்ஸை பற்றி பயப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் நம்மளே இந்தந்த கொஸ்டினுக்கு மாடர்ன் இந்தியானா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், சோசியலிஸ்ட்னா இந்த முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், எத்திக்ஸ்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உங்களுக்கு லைவ் கிளாஸில் ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எழுத ஆரம்பிங்க, எழுத மட்டும் செய்யுங்க. அதுதான் உங்களுடைய மெயின் பாயிண்ட்டு. இப்போ நம்ம இந்த ஷெட்யூல் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். இதுதான் மெயின் ஸ்கூல் டெஸ்ட்டு. மெயின் ஸ்கூல் டெஸ்ட்டுடைய பிளான் என்னன்னு கேட்டிங்கன்னா, செக்ஷனல் டெஸ்ட் வந்து நமக்கு சொல்லியிருக்கோம். நமக்கு வந்து மொத்தம் நமக்கு 3 பேப்பரு. 3 பேப்பருக்கும் நம்ம வந்து ஒவ்வொன்றுக்கும் 5 டெஸ்ட்டு வந்து வைக்கிறோம். 5மே ப்ரிப்பேர் டெஸ்ட்டு, அப்புறம் ஸ்பாட் டெஸ்ட்டு, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேப்பரு. அப்புறம் நமக்கு வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட் ஒன்று பிளான் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் இன்னொன்று வைப்போம். அந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டில் நமக்கு கட்டாய தமிழும் வந்துடும், தகுதி தேர்வு தமிழ் வந்துடும், 3 பேப்பருமே வந்துடும். அது போக ஹோம் டெஸ்ட்டாக தகுதி தேர்வு டெஸ்ட் ஒரு 3 டெஸ்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ டெஸ்ட் பிளானை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் 3 ஃபஸ்ட்டு கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா எல்லாருமே என்ன செய்றாங்க கேட்டிங்கன்னா, பேப்பரில் கொஞ்சம் பேப்பரில் வந்து நல்லா அழுத்திட்டு இப்போ லாஸ்ட் பேப்பர் வந்து ஸ்கோரிங்கை விட்டுருந்தாங்க, எக்கனாமிக்ஸ் ஜாகிரபினா. அதனால் பேப்பர் 2 வந்து முதல்ல கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன கொண்டு போகிறோம்னா பேப்பர் 3 இப்போ ஜிஎஸ் பேப்பரில் 3 கொண்டு வந்துட்டு அப்புறம் 4 கொண்டு திரும்ப மாடர்ன் இந்தியா சோசியலிஸ்ட் ஃபஸ்ட்டு கொண்டு வரோம். அது ஸ்கோரிங் பேப்பர். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் 3 கொண்டு வரோம். அதில் சிலபஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம 3மே உள்ளே கொண்டு வந்திருப்போம். ஆஸ் பர் சிலபஸ் என்ன நமக்கு டெஸ்ட் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ அதே பேட்டர்னில் உள்ளே கொண்டு வந்திருப்போம். ஏன்னா தனித்தனி டெஸ்ட்டாக வச்சிங்கன்னா நீங்கள் அதில் ரொம்ப மோல்டாக இருப்பீங்க. இதை சேர்த்து எழுதும்போது உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதை பொறுத்த வரைக்கும் பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 100 மார்க் அதே பேட்டர்னில் இருக்கும். ஏன்னா 10 மார்க் கொஸ்டின் 4 இருக்கும், 15 மார்க் கொஸ்டின் 4 இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ சிலபஸை பொறுத்த வரைக்கும் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், ப்ரீஎம்பிள், சாலியன் வச்சு ஏற்கனவே படிச்சது. இப்போ டிஸ்கிரிப்டிவ் டைப்பாக படிக்கணும். டிஸ்கிரிப்டிவ் டைப்னா என்னன்னா, எந்த ஒரு இப்போ கான்ஸ்டியூஷன் வார்த்தை இருந்ததுன்னா ஒரு வார்த்தை இருந்தாவே அதை ஒரு 15 வார்த்தையை வச்சு ஒரு சென்டென்ஸ் மேக்கிங் கொண்டு வர மாதிரி கொண்டு வரணும். இது வந்து நமக்கு பாலிட்டி. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அதோட ரோல் என்ன, அச்சீவ்மெண்ட்டு, டெவலப்மெண்ட்டு அண்ட் அப்ளிகேஷன் இம்பாக்ட். அப்புறம் கெமிஸ்ட்ரியை உள்ளே கொண்டு வராங்க. கெமிஸ்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஸ்கூல் புக்லேயே வந்து அந்த அப்ளைடு கெமிஸ்ட்ரி தனியாகவே கொடுத்துருக்காங்க. எல்லாமே உங்களுக்கு கையில் கொடுத்துருவோம். எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட், ஆசிட் பேஸு, சால்ட், ஆக்சிடேஷன், ரிடக்ஷன், கார்பன், நைட்ரஜன், இதர் காம்பவுண்ட், கெமிஸ்ட்ரி ஆஃப் ஓர் அண்ட் மெட்டல், ஃபெர்டிலைசர், பெஸ்டிசைடு, இது அப்படியே கெமிஸ்ட்ரியில் உள்ள சிலபஸ் வந்து அது நமக்கு ஒரு 100 மார்க். இது போக நமக்கு என்ன, தமிழ் சொசைட்டிலாம் கம்ப்ளீட் புக்கும் கையிலேயே கொடுத்துருவாங்க. ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழியன், அடுத்த ஃபார்ம் லீஃப், மனுஸ்கிரிப்ட், டாக்குமெண்ட், ஆர்காலஜி எக்ஸ்கவேஷன் தமிழ்நாடு, ஆதிச்சநல்லூர், அரிக்கமேடு, கீழடி, குந்தகை, மணலூர், சிவகலை, இது எல்லாத்தையுமே உங்களுக்கு மெட்டீரியல் கொடுத்துருவாங்க. மெட்டீரியலும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதை ஓரியன்டேஷன் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. ஸ்பாட் டெஸ்ட் எழுதுறதுக்கு உள்ள மெட்டீரியலும் கையில் கொடுத்துருவாங்க. இது முதல் டெஸ்ட் எழுதிட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சு 2-3 தடவை எழுதி பார்த்துட்டு வரணும். ஏன்னா எழுதி பார்த்தா தான் நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் கூடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் பாலிட்டியில் ஒரு சிலபஸை உடச்சி வச்சுருக்கோம். சிலபஸை ஃபஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிடுங்க. அதுமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு சயின்ஸ் அண்ட் டெக்கில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி, ஏன்னா அப்புறம் கம்ப்யூட்டர் உள்ள வருது 2வது டெஸ்ட்டில். அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி, அதே மாதிரி இந்தியன் பாலிட்டியில் அடுத்த உள்ள சிலபஸ்ஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மட்டும் தனியாக எடுத்து ஒரு டெஸ்ட்டு. 3வது டெஸ்ட் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்கில் அக்ரிகல்ச்சர் மட்டும் தனியாக எடுத்து ஒரு டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் மீதி ரிமைனிங் போர்ஷன் அந்த சிலபஸ் படி தான் டெஸ்ட் இருக்கும். அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக்கில் பொறுத்த வரைக்கும் பயாலஜி எடுத்து தனியாக ஒரு கொஸ்டினாக தூக்கி வச்சிருக்காங்க. தனியாக பயாலஜி மட்டும் உள்ளதுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் தமிழ் சொசைட்டி. 5வது டெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டியில் உள்ள மீதி ரிமைனிங் போர்ஷன் எல்லாமே கவர் ஆயிரும். இல்லை நீங்கள் புதுசாக பார்க்குறது கடைசியாக கூட ஃபாரின் பாலிசி தான் நம்ம அழுத்தி படிக்க வேண்டியது இருக்கும். இந்த லாஸ்ட் டாபிக் தான். மற்ற நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயே படித்த மாதிரி இருக்கும். அடுத்தது இதை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த கவர்மெண்ட் பாலிசி, டிஆர்டிஓ, இது எல்லாமே 5th டெஸ்ட்டில் ஃபுல்லாக கவர் ஆயிரும். அப்புறம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி ரிமைனிங் உள்ள பார்ட் எல்லாம் உள்ளே வந்துடும். அப்புறம் ஜிஎஸ் பேப்பர் 3 வந்து ஃபுல் ஸ்பாட் டெஸ்ட். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணக்கூடாது. எழுதுறீங்க, சப்போஸ் என்னால் டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண முடியலையா, உடனே வீட்டில் போய் திரும்ப படிச்சுட்டு திரும்ப எழுதுங்க. டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண பிறகு அடுத்த பேப்பருக்கு போங்க. அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு, அதுதான் மெயின்.
ஒரு 2 கொஸ்டின் எழுதுனா திரும்ப எழுதுங்க. ஆன்சர் ஷீட் கொடுப்பாங்க, எழுதிடுவாங்க. உங்களுக்கு உடனே திருத்தி உடனே ஃபீட்பேக் கொடுத்துருவாங்க. பாடசாலையில் உள்ளவங்களுக்கும் உடனே திருத்தி ஃபீட்பேக் கொடுத்து ஃபோன்லேயும் உங்களுக்கு கரெக்ஷன் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா நம்ம பேப்பர் 4க்கு வந்துருந்தோம். ஜாகிரபி கொண்டு வந்துருந்தோம், என்விரான்மெண்ட்டை கொண்டு வந்துருந்தோம், அடுத்து இந்தியன் எக்கனாமி கொண்டு வந்துருந்தோம். ஏன்னா இதில் தான் மார்க் கொண்டு விடுறதுனால கொண்டு வந்துட்டு கடைசியாக நம்ம என்ன கொண்டு போகிறோம் கேட்டிங்கன்னா, பேப்பர் 1 வந்து நம்ம பேப்பர் 2 வந்து ஜிஎஸ் பேப்பர் 2 வந்து மாடர்ன் இந்தியா, சோசியல் இஷ்யூ, ஏன்னா மாடர்ன் இந்தியா, சோசியல் இஷ்யூ, எத்திக்ஸ் வந்து நம்ம கடைசியாக கொண்டு போய் வைக்கும். இதுதான் நமக்குள்ள ஸ்ட்ரக்சர். டெஸ்ட் இப்போ பிளானை நல்லா எடுத்து வச்சுக்கிடுங்க. இது பக்கா பிளான். இது போக நீங்கள் என்னென்னா நீங்கள் படித்தது மட்டும் தான் திரும்ப 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 உட்காந்து படிச்சுட்டே இருக்கணும். வேறு எதுவும் புதுசெல்லாம் படிக்கக்கூடாது. நீங்கள் எழுதின டெஸ்ட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 18 டெஸ்ட் எழுதுறீங்க, அப்புறம் தமிழ் தகுதி தேர்வு எழுதுறீங்க. இதை மட்டுமே எடுத்து அதை நீங்களே எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் அதிலே எழுதி வச்சுட்டு பரீட்சைக்கு போகணும். லாஸ்ட் 1 வீக் ஃப்ரீ விட்டுருக்கோம். அந்த லாஸ்ட் 1 வீக் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அந்த இதையே எடுத்து திரும்ப 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 எடுத்து படிச்சுட்டே போயிட்டே இருக்கணும். அப்போ இதுதான் உங்களுக்குள்ள பிளானிங். அதனால் டெஸ்ட்டு எழுத யோசிக்க வேண்டாம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் படிச்சிருப்பீங்க. படிச்சுட்டு இருக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுங்கன்னா, சிலவங்க பாஸ் பண்ணியிருப்பீங்க, சிலவங்க சப்போஸ் தவறி இருக்கலாம், 1-2 மார்க்கில் தவறி இருக்கலாம். 2 பேருமே மெயின்ஸ் எழுதணும். பட் நம்ம குரூப் 1ன்னு பிளான் பண்ணும்போது என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, மெயின்ஸ் தான் எழுதிட்டே இருக்கணும். மெயின்ஸ் எழுதிட்டே இருக்கணும். சப்போஸ் ரிசல்ட் வந்துட்டு அப்படி கண்ணி பண்ணுறோம், ரிசல்ட் வரலனாலும் மெயின்ஸ் தான் எழுதணும். அப்போ ப்ரிலிம்ஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் தெரியுமா, அப்போ தான் நம்ம வந்து சுவிட்ச் ஓவர் ஆகணும். ப்ரிலிம்ஸ்க்கு வந்து அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போ இன்னும் ப்ரிலிம்ஸுங்கிறது நெக்ஸ்ட் இயர் தான் வரும். அதனால் நீங்கள் சப்போஸ் 1 மார்க் 2 மார்க்கில் தவறினவங்க கூட இப்போ டக்குன்னு விட்டுருப்பாங்க. அப்போல்லாம் விட வேண்டாம். இதை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இதை கம்ப்ளீட் பண்ணோன்னா மெயின்ஸை முடிச்ச திருப்தி உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக மெயின்ஸ் படிக்கிறவங்க ரொம்ப படிச்சிருப்பீங்க, 1 மார்க்கில் வராமல் இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த பேப்பரை கம்ப்ளீட் பண்ணுங்கள். எல்லாருமே உட்காந்து எழுதுங்க. இது கம்ப்ளீட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு, R&Dயில் ஒர்க் பக்காவாக போயிட்டு இருக்குது. இதை ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கிடுங்க, ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. இதை விட்றாதீங்க, இந்த வாய்ப்பை விட்றாதீங்க. அப்போ நம்மளை பொறுத்தவரைக்கும் என்னென்னா, உங்களுக்கு ஆஃப்லைன் மோடில் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துருவாங்க. அடுத்தது 1-to-1 உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகளை தீர்த்துப்பாங்க. இது போக ஆன்லைன்லையும் பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களுக்கு லைவ் செஷனில் ஈவினிங் பார்த்தீங்கன்னா கனிமுருகன் சார் உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துருவார். என்னென்ன இது இருக்கோ இது பண்ணிடுவாங்க. அதனால் நம்ம பாஸ் பண்ணவங்களும் பாஸ் பண்ணாதவங்களும் இதை கன்னியூ பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா இதை விட்றாதீங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த எக்ஸாம் முடிஞ்சிட்டு வச்சுருங்களேன், டிசம்பர் 1, 2, 3, 4 முடிஞ்சிட்டுன்னு வச்சுருங்களேன், அதுக்கப்புறம் இதை வந்து ஸ்டெப்ஸ் எடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதுக்குள்ளே இது ஒரு அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியரில் நீங்கள் இருந்து பேப்பர் என்ன செஞ்சிடணும், கம்ப்ளீட் பண்ணிடணும். அதுதான் முக்கியமானது. இதை தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிடுங்க. எக்ஸாமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிவிடுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம ஒரு சின்ன அந்த ஸ்ட்ரக்சரைசேஷனுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்ப்போம். இப்போ ஸ்ட்ரக்சருங்கிறது இதான் ஒரு ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். டூரிசம் ஹேஸ் த great potential to transformation of the lives of local people. Discuss the potential of tourism in Tamil Nadu ஒரு கொஸ்டின்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தோம். ஒரு 3 லைனில் நமக்கு என்னென்னா இன்ட்ரோ கொடுத்துருந்தோம். அதில் ஏதாவது ஃபேக்ட் இருக்குன்னா ஒரு பாக்ஸ் கட்டி நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அந்த ஃபேக்டை வந்து காட்டிக்கிடுங்க. அதில் ஒரு கோட்ஸ் காட்டணும்னு காட்டுங்க. பிறகு வந்து அதில் என்ன கேட்டிருக்கான், இப்போ இதில் வந்து டூரிசம் ஹேஸ் கிரேட் பொட்டன்ஷியல் டு டிரான்ஸ்ஃபார்ம் த லைன்ஸ் ஆஃப் லோக்கல் பீப்புள் ஒரு ஹெட்டிங், பொட்டன்ஷியல் ஆஃப் டூரிசம் தமிழ்நாடு ஒரு ஹெட்டிங் வருது. அப்போ டூரிசம் டிரான்ஸ்ஃபார்மிங் லைன் ஒரு ஹெட்டிங் போட்டு அதுக்கு சப்ஹெட்டிங் எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் என்னெல்லாம் இருக்குது, சோசியல் அண்ட் கல்ச்சரல் ஆஸ்பெக்ட் என்னெல்லாம் இருக்குது, என்விரான்மெண்ட் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன இருக்குது, ஒரு 3 ஹெட்டிங் முடிச்சு அடுத்தது டூரிசம் பொட்டன்ஷியல் ஆஃப் தமிழ்நாடு அடுத்ததுக்கு ஒரு ஹெட்டிங் போட்டு ஓகே நேச்சுரல் அண்ட் எவல்யூஷன், கல்ச்சரல் அண்ட் ஃபெஸ்டிவல் டூரிசம், கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன். இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷன் எழுதணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அப்படியே எழுதிட்டீங்கன்னா இதான் அந்த ஸ்ட்ரக்சரைசேஷன். ஏன்னா அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் ஒரு 2-3 பேப்பர் எழுதும்போது அது அடாப்ட் ஆயிரும், உடனே அடாப்ட் ஆயிரும். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். நீங்கள் கண்டென்ட்டை தான் நீங்கள் பார்க்கணும். கண்டென்ட் தான் 60%, ஸ்ட்ரக்சர் 30%, வேல்யூ ஆடட் பாயிண்ட் நமக்கு எத்தனை கேட்டிங்கன்னா 10%. அப்போ ஒரு ஸ்ட்ரக்சருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இதை வேணால் நான் கீழே வந்து ஒரு PDF லிங்க் பண்ணி விட்றேன், ஒரு எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக புக்ஸ் மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், பைலிங்குலே ரெடி பண்ணியிருக்கோம். மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் இதான் நமக்கு மாடர்ன் இந்தியா மெட்டீரியலு. அப்போ நமக்கு வந்து மாடர்ன் இந்தியா பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக இந்த சிலபஸை கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட்டாக டீகோட் பண்ணி அந்த மெட்டீரியல் வாங்கி பார்த்தா தெரியும், நமக்கு ஒரு கன்ஃபியூஸ் லெவல் இருக்கும். அதை படிக்கவா இதை படிக்கான்னு சொல்லிட்டு இது கம்ப்ளீட்டாகவே மாடர்ன் இந்தியாவுக்கு ஒரு மெட்டீரியல் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் சோசியல் இஷ்யூக்கும் அது மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கும் சோசியல் இஷ்யூ கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபுல்லாகவே இது பண்ணிட்டு கம்ப்ளீட் மெட்டீரியல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மெட்டீரியலோட ஒருத்து பார்த்தா தெரியும். எத்திக்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டீரியல். ஏன்னா இது வந்து பேப்பர் 2க்கு ஜிஎஸ் பேப்பரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வது பார்ட்டு பாலிட்டிக்கு கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டீரியல். பாலிட்டி எல்லாருமே படிச்சிருப்போம், அந்த லாஸ்ட் ஏரியா மட்டும் தான் எக்ஸ்ட்ரா வரும். அதுக்கு நம்ம ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்கு அதுக்கு நம்ம ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ் சொசைட்டி அதுக்கும் மெட்டீரியல் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து லாஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா
நமக்கு ஜாகிரபிக்கு கம்ப்ளீட்டாக அப்ளைடு ஓரியண்டாகவும் ரெடி பண்ணியிருக்கோம். ஸ்டாட்டிக் எல்லாமே நம்ம ஸ்டாட்டிக்காகவும் படிக்கணும், டைனமிக்காகவும் படிக்கணும். அவன் டைனமிக் கொஸ்டின் கேட்டாலும் ஒரு 40% மட்டும் ஸ்டாட்டிக் கொடுக்கணும், அது ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ நீங்கள் என்விரான்மெண்ட்டுக்கு கொஸ்டின் புக் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்தியன் எக்கனாமிக்கு ரெடி பண்ணியிருக்கோம். மெட்டீரியல் எல்லாமே இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு 4 புக் ரெடி ஆகிட்டு மீதி புக்கு 1 or 2 வீக்கில் வந்துடும். மெட்டீரியல் பற்றி நீங்கள் ஒரி பண்ணோம்னா ஏதாட்டும் அப்டேஷன் இருந்தால் கூட உடனே உங்களுக்கு கொடுத்துருவோம். அதனால் உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான். டெய்லி வீட்டில் உட்காந்து பிவிக்கு காலையில் ஒரு 2 எழுதுறீங்க, நைட்டு ஒரு 2 எழுதுறீங்க. அதுக்கு இந்த பிவிக்கு மாடல் கேட்டால் கூட நான் உங்களுக்கு PDF அனுப்பிவிட்றேன். அந்த மாடலை கூட நீங்கள் பார்த்துட்டு கூட நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதலாம். ஒன்று அது டிஃபால்ட்டாக பண்ணிடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆன் த டேல எக்ஸாம், அதை டிலே பண்ணிடக்கூடாது. 5ஆம் தேதி டெஸ்ட்டாக 6ஆம் தேதி எழுதக்கூடாது. அப்போ தான் நீங்கள் கரெக்டாக போவீங்க. கடைசி ஒன்று உங்களுக்கு ஒரு ப்ரீத்திங் டைம் கிடைக்கும். ஈஸியாக ரிவிஷன் பண்ணிட்டு எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை பொறுத்த வரைக்கும் என்னங்கன்னா ரைட்டிங் ப்ராக்டிஸ் தான் மெயின்ஸ் ஒரு லெவல். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் டிசிஷன் எடுக்கவே பயப்படுறாங்க. இப்போ குரூப் 2 வேறு வருது அப்படிங்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் மெயின்ஸ் தான் அல்டிமேட்டாக எழுதணும். குரூப் 2 நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. அதுக்கு அந்த டைமில் ரிவிஷன் பண்ணி அப்ஜெக்டிவ் டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே போட்ட டெஸ்ட்டை திரும்ப எடுத்து பார்த்தா பாஸ் பண்ணிடலாம். மெயின்ஸை இறங்கி படிங்க, விட்றாதீங்க, இந்த வாய்ப்பை விட்றாதீங்க. தேங்க்யூ.